சீக்கிரம் கட்டி கட்டியா எடுக்கிறீங்க, எங்கெல்லாம கட்டி எடுக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்கா இல்லையா? நீங்க வெளிய விடலன்னா உங்க மேல பாஞ்சு உங்களை கடிச்சிருவேன். நான் கழுத்து கடியில சீ விட்டுட்டே இருக்கீங்க, போதும் நான் சோகமா தான் இருக்கேன், அப்படியே தூங்கிடுவேன். வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ராம்போ. இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். பட் ராம்போன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குட் பாய், ஸ்வீட் காய் அண்ட் வந்து கொஞ்சம் பயந்தாங்கோலி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி சில ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டைப். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து அங்கங்கே கட்டிகள் நிறைய இருக்குது. அதாவது பேக் சைடு பேக் போர்ஷனில் இருக்குது கட்டி, ஒரு கழுத்துக்கிட்டக்கெல்லாம் கொஞ்சம் கட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் பேக் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்ம அந்த கட்டிகள் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பேக் சைடு ரொம்ப இது பண்ணும்போது அவனுக்கு அன்ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பேம்பர் பண்ணி அவனை அப்படியே எடுக்க ஆரம்பிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ வந்து ஃபுல்லாக படுத்தே தான் இருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து இன்னர் தைஸில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னர் தைஸ் ஃபுல்லாகவே ரொம்ப சிக்காக இருக்கும். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கிறவங்க வந்து இந்த முக்கியமாக பார்த்தாகணும். ஏன்னா அவங்க வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து தண்ணியில் அதிகமாக படுப்பாங்க. அதனால் வந்து வரக்கூடிய சிக்குகள் தான் இது. ஸோ இது வந்து ஹெவியாக ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இது வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கோம்பிங் பண்ணுங்கள். ஸோ இந்த முட்டியில் இந்த இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அன்னீசியாக ஃபீல் பண்ண இங்கிட்ட ஆடிக்கிட்டே இருந்தால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் போர்ஷன் நீங்கள் பார்த்தா தெரியும். இதை நான் ஒரு வழி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு தூக்கி பிடிச்சதான் இந்த செஸ்ட் போர்ஷனில் இருக்க பர்றே எடுக்க முடிஞ்சது. அந்தளவுக்கு வந்து சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோம்பிங் இதுதான் முக்கியமானது. ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கோம்பிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கோம்பிங் பண்ணுறப்ப சின்ன சின்ன சிக்குகள் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கோம்பிங் பண்ணும்போது இங்கே இதுதான் சிக்கு. இந்த சின்ன சின்ன சிக்குகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா பெரிய நாட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது, நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து டெய்ல இங்கே பாருங்கள், டெய்லையும் நம்ம சின்ன சின்ன சிக்குகளாக இருந்தது. ஸோ இதுகளையும் நம்ம வந்து க்ரூமிங் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குன்னா கோம்பிங் இஸ் மஸ்ட். ஸோ வந்து இந்த மாதிரி தண்ணியில் படுத்து எந்திரிக்கிற ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து 2 days ஒன்ஸு இல்லை 3 days ஒன்ஸு ப்ராப்பராக சீவி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டிகள் சேராது. தொடையெல்லாம் பிறகு வந்து கட்டியாக சேர்ந்து நம்ம ஃபுல் ரிமூவல்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். 3 days ஒன்ஸு ப்ராப்பராக கோம்பிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா குளிப்பாட்டியாச்சு, துவட்ட ஆரம்பிச்சாச்சு. துவட்டும் போது அப்படியே உரசிக்கிட்டே தான் இருந்தான். அவனுக்கு வந்து அந்த ஹீட் தேவைப்படும்ல, அதனால் வந்து நம்ம உடம்புல உரசிக்கிட்டே இருந்தான். ப்ளோ ட்ரையர் போடும்போது ஓகே, ரொம்ப பயப்படல, ஓரளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் என்ன, வீட்டுக்கு என்னை இறக்கி விட்டுருங்கிற மாதிரியே அந்த குதிக்கிற மாதிரியே ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருந்தான் நம்மளை. நல்ல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அவளை வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, பை பை ராம்போ, போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.